வணக்கம் ஜிஎஸ் ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஸ்ஸானோட டெக்டான். அதாவது 2012 காலகட்டத்தில இதோட சிப்லிங் அதாவது கார்ப்பரேட் ட்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெனோ டஸ்டர் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்ல அந்த காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி செக்மெண்ட்ட உருவாக்கி குடுத்துச்சு. அதுக்கப்புறம் 2013ல நிஸ்ஸான் டெரானோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்ட நிஸ்ஸான் நிறுவனம் கிராஸ் பேட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நல்ல சக்சஸ்ஃபுல்லான மாடல்ஸ். பட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ப்ராடக்ட்ட நிப்பாட்டுனாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் நிறையா மக்கள் அதாவது வந்து நிசான் ரெனோவோட அந்த டிப்பிக்கல் லாயல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எல்லாருமே கேட்டது எப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து திரும்ப இந்தியாக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வந்து அந்த விஷயங்கள் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து பரவிட்டு இருந்துச்சு. டெக்டான் நிசான் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டரை வந்து டெக்டான் வெர்ஷனில் கொண்டு வர போகிறாங்க. ரெனோ வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டர்ன்ற அதே லெஜெண்டரி நேம் பிராண்டில் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு. ஸோ டஸ்டரோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நம்ம பண்ணியிருந்தோம். பட் டெக்டானது மட்டும் மிஸ் ஆயிருந்துச்சு. டெக்டானோட மீடியா லான்ச்சுக்கு நம்மளால் போக முடியல. அதோட ஸ்டோரி என்ன அப்படின்றத ஒரு பாட்காஸ்ட்லேயே பேசியிருந்தோம். இப்போ இந்த டெக்டான் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஆன் ரோட் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 12.9 லேக்ஸில் துவங்கி கிட்டத்தட்ட வந்து 22.9 லேக்ஸ் வரைக்கும் இதோட ப்ரைசிங் போகுது. எக்ஸாக்ட் ப்ரைசிங் என்ன அப்படின்றத கீழே ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும்னா இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ப்ரைஸ் கொஞ்சம் மாறும். அந்த கான்டாக்ட் நம்பரில் கேளுங்க. உங்களுக்கு இன்னும் வந்து எவிடென்ட்டாக கிளியரான ஒரு புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். டெக்டான் அதாவது ரெனோவோட குளோபல் மாடுலர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஆர்ஜிஎம்பி பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இந்த வாகனம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி ரெனோ நிசான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் மாடுலர் ஃபேமிலி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் யூட்டிலைஸ் பண்ணி தான் அவங்களோட கார்களை தயாரிச்சிருந்தாங்க. அதை கிட்டத்தட்ட 90% லோக்கலைசேஷன் செஞ்சு இப்போ ஆர்ஜிஎம்பி அப்படின்ற பிளாட்ஃபார்மில் தான் டஸ்டர் அண்ட் டெக்டான் ரெண்டுமே வருது. ரெண்டுமே வந்து கார்ப்பரேட் ட்வின்ஸ் அப்படின்னு நம்ம கால் ஃபார் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் காரை இந்த டைம் லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாமா, காம்படிட்டர் அகைன்ஸ்ட் இது எந்த அளவுக்கு பொசிஷன் ஆயிருக்கு, இந்த ப்ராடக்ட்டோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்டாக இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வண்டியோட மேஜர் யூஎஸ்பியை வந்து எல்லாருமே பேசுறது அந்த 1.3 லிட்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். அந்த இன்ஜின் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ டிரைவ் பண்ணிட்டு அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸ், இதோட ஸ்பேஸ், இதில் எந்தெந்த விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த டெக்டான நமக்கு விமர்சனத்துக்கு கொடுத்து உதவிய இவிஎம் நிசான் ஷோரூம் ஈரோடுக்கு ஒரு மேசிவான ஒரு ஷவுட் கொடுத்துடலாம். நீங்கள் டெக்டான் வந்து இமீடியட்டாக டெலிவரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக உங்களோட கான்டாக்ட் நம்பரை கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். Ignition on, feel the fire. Red line rising, hearts go higher. Go wishing car, no fake talk. GS Automotive. எப்போவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பற்றி பேசிட்டு தான் சேஃப்டி அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பேசிட்டு அதை பற்றின புரிதல் எடுத்ததுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்போம். இங்கே டெக்டான் அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஆர்ஜிஎம்பி பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 62% ஆஃப் ஹை டென்சில் ஸ்ட்ரென்த் கொண்ட ஸ்டீல் வந்து இந்த வண்டியோட சாசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. பாரத் என்காப்பில் 5 ஸ்டார் என்காப் ரேட்டிங் அப்படின்றது ரெனோ டஸ்டர் வாங்கிச்சு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கார்ப்பரேட் வின் அப்படின்றனால அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸ்ட்ரக்சரலி எந்த விதமான கேள்விகளும் இல்லை. த்ரூ அவுட் இந்த காரை நம்ம ஃபீல் பண்ணும்போது வந்து வண்டி வந்து ரொம்ப சாலிடாக தான் ஃபீல் ஆகுது. 1411 கிலோகிராம் வந்து இந்த பர்டிகுலர் வாகனத்தோட கவ் வெயிட்டாக இருக்குது. டாப் ஆஃப் த லைனோட கவ் வெயிட்டாக இருக்குது. 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த மாதிரி ஆக்டிவ் சேஃப்டி நிறைய விஷயங்களை பேக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லெவல் 2 ஏடாஸுமே இருக்குது. ஸோ சேஃப்டி ரீதியாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கொஷின் இல்லை. நீங்கள் கிராஷ் டெஸ்ட் ஃபுட்டேஜ் பார்க்கும்போதும் வந்து அந்த கிராஷ் பெர்ஃபார்மன்ஸும் வந்து பெட்டராக தான் இருக்குது. இந்த வண்டியில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, வேரியன்ட் வைஸ் என்னெல்லாம் என்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் எவிடென்ட்டாக ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இங்கே டெக்டான் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு நிசான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஷூரன்ஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 இயர்ஸ் ஆஃப் வாரண்ட்டி அப்படின்றத நமக்கு கொடுக்குறாங்க. 3 இயர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி, அதுக்கப்புறம் அந்த 2 வருஷம் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி. இது வந்து ஃபஸ்ட்டு 10,000 புக் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இனிஷியலாக புக் பண்ணும்போது நீங்கள் இந்த 5 இயர்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது கிடைக்கும். அது போக ப்ரீபெய்டு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பேக்கேஜ் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம என்ன பண்ணலாம்னா என்ஜினை பற்றி பேச ஆரம்பிக்கலாம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டைரக்ட் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த இன்ஜின் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ரெனோ அண்ட் டைம்லர் வந்து கோ டெவலப் பண்ணின ஒரு இன்ஜின். இது வந்து ரெனோ பயன்படுத்துவாங்க, நிசான் பயன்படுத்துவாங்க, மெர்சிடிஸ் பயன்படுத்துவாங்க. இந்த இன்ஜின் வந்து HR13DTT அப்படின்னு இன்டர்னலாக கோட் நேம் வச்சிருக்காங்க. பட் இது வந்து மெர்சிடிஸ் போகும்போது M282 அப்படின்னு சொல்லி கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160.77 பிஹெச்பி பவர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5250 RPM பேண்ட்வித்தில் டெலிவர் ஆகுது. இதுவே டார்க் கேட்டிங்கன்னா 280 நியூட்டன் மீட்டர்ஸ். இந்த செக்மெண்ட்டோட ஒன் பெஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காம்படிட்டர்ஸோட 1.5 லிட்டர் கூட இந்த பவர் அவுட் அப்படின்றத கொடுக்கலங்க. ஸோ இதோட டார்க் டெலிவரி எந்த பேண்ட்வித்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2000 3500 RPM பேண்ட்வித்தில் இருக்குது. முக்கியமாக இந்த இன்ஜினில் வந்து பேசணும்னு நினச்சது வந்து டெக்னிக்கலாக இந்த இன்ஜின் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்ட் அப்படின்றத நாமளுமே தெரிஞ்சுக்கணும். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இன்டர்னல்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாக தான் இருக்குது. பட் அந்த கோல்டு ஏர் இன்டேக் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் டெலிவரியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து டர்போ சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டோட டர்போ சார்ஜர் தான் பயன்படுத்திருக்காங்க. கேரட் மோஷன் அப்படின்றது ஒரு அமெரிக்கன் பிராண்டுங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டுக்கு, ஃபியட்க்கு, ஹிண்டே கியா, ஃபோக்ஸ்வேகன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ்க்குலாம் டர்போ சார்ஜஸை குளோபலாக சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். டர்போ சார்ஜரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டரும் வந்து பின்பகுதியில் பிளேஸ் செய்யப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் ஸ்க்ரால் டர்போ ஹவுசிங் அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. சரி, அது என்ன மற்ற டர்போ ஹவுசிங்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஆக்சுவலாக ஃபிக்ஸ்டு ஜாமெட்ரி டர்போ தான், வேரியல் ஜாமெட்ரி டர்போ இங்கே பயன்படுத்தலை. இந்த ட்வின் ஸ்க்ராலுக்கு போகும்போது என்னன்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பஷன் நடக்கும் போது இங்கே மொத்தம் 4 சிலிண்டர் இருக்குது. கம்பஷன் நடக்கும்போது ஒவ்வொரு சிலிண்டர்லேயும் இந்த கம்பஷன் முடிஞ்சு எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பிளாஸ்ட்டில் வெளியே வரும். அந்த விஷயத்தை அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸாஸ்ட் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு சிலிண்டரில் இருக்கிற வர எக்ஸாஸ்ட் பல்ஸும் வந்து ஒரே பேசேஜ் வழியாக வரும்போது என்ன ஆகும்னா அது கொலைட் ஆகி உங்களுக்கு அதோட எனர்ஜி லாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக இங்கே என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஸ்க்ரால் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு பேசேஜும் ஸ்க்ரால் பி அப்படின்னு சொல்லி இன்னொரு பேசேஜும் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்க்ரால் ஏல ஃபர்ஸ்ட் சிலிண்டர், ஃபோர்த் சிலிண்டர் இதோட எக்ஸாஸ்ட் பல்ஸ் அப்படின்றத கேரி ஃபார்வர்ட் பண்ணி அந்த பேசேஜ் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரால் பியில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட், அதுக்கப்புறம் வந்து தேர்டோட எக்ஸாஸ்ட் பல்ஸ் அப்படின்றது வரும். ஸோ இப்படி வந்து டெடிகேட்டடாக ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட் பல்ஸ் அப்படின்றது எனர்ஜி லாஸ் ஆகாமல் கொலைட் ஆகாமல் உங்களுக்கு வந்து பெட்டராக கிடைக்கும். விச் இன் டர்ன் அது வந்து டர்போ வந்து பெட்டராக வந்து பூஸ்ட் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கும் ஸ்பூலின் ஆகிறதுக்கும் ஏர்லியராக வந்து ஸ்பூலின் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது மூலமாக எஃபிஷியன்சியும் வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் அந்த லோ அண்ட் டார்க்கும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலுங்க. ஸோ இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ஜாமெட்ரி டர்போ தான், பட் அதில் வந்து இந்த ட்வின் ஸ்க்ராலை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வேஸ்ட் கேட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் வேஸ்ட் கேட் ஆக்சுவேட்டர் தான் பயன்படுத்தியிருக்காங்க. எலக்ட்ரானிக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது வேக்கம் பேஸ்ட் மெக்கானிக்கலாக இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கும். அந்த எலக்ட்ரிக் மோட்டார் தான் வந்து டர்போ வந்து அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் உள்ளே போகும்போது எக்ஸசிவ் எக்ஸாஸ்ட் கேஸ் உள்ளே இருந்துச்சு அப்படின்னு டர்போ ரொம்ப வேகமாக ஸ்பின் ஆகும். அது வந்து டெம்பரேச்சரையும் அதிகப்படுத்தும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிமாண்ட் பவரை தாண்டி அதிகமான பவரை கொடுக்க அதை முயற்சி பண்ணும். அப்போ என்னன்னா அதை வந்து எக்ஸசிவாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் கேஸை நம்ம வெளியே அனுப்பணும். அதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக அது நடக்கும். எந்த அளவுக்கு பவர் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எக்ஸாஸ்ட் கேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதை தாண்டி இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸை அது வந்து வெளியே கொடுத்துரும். அந்த எலக்ட்ரிக் வால்வ் அப்படின்றது ஓப்பன் ஆகி அந்த எக்ஸாஸ்ட் கேஸை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணிடும். டெக்னிக்கலி இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இன்சுலேஷன் பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு திக்கான ஒரு இன்சுலேஷன் பேக் அப்படின்றது வந்து இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இந்த போர்ஷனில் இது வந்து டயர் அண்ட் ரோட் நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். மேலேயுமே வந்து திக் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் மெட்டீரியல் அப்படின்றது இருக்குது. என்னன்னா மேலே வந்து ஒரு என்ஜின் கவர் மட்டும் பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த என்ஜினோட சத்தத்தை உள்ளே வரதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும். இங்கே ஹைட்ராலிக் வந்து ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருங்க. இது வந்து டுவர்ட்ஸ் வந்து பேசிக் மாடல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஆக்சுவலாக நிறைய பிராண்ட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயங்க. இந்த இன்ஜினோட ரியல் டைம் மைலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது 9 to 10, நீங்கள் ஹைவேஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு 13 to 14 வரைக்கும் எடுக்க முடியும். இது வந்து டிசிடி பொறுத்து சொல்கிறேன். ஆக்சுவலாக டிசிடி வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க இந்த வண்டியோட அந்த டிரான்ஸ்மிஷன் கேலிப்ரேஷனை பொறுத்து பார்க்கும்போது. இங்கே வெட் கிளச் அப்படிங்கும்போது என்னென்னா ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். ட்ரை கிளச்னு போகும்போது எப்போவுமே வந்து டிரான்ஸ்மிஷன் ஓவர் ஹீட் ஆகும். இது வந்து டிசிடி டிஎஸ்ஜியில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை இங்கே இல்லை. வெட் கிளச்சுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ ஃப்ளூயிட் பேஸ்டாக இருக்கிறனால நமக்கு வந்து ஹீட் அப்படின்றது இருக்காது. ஸோ அந்த கிளச்சோட தேய்மானம் அப்படின்றது கொஞ்சம் லேட்டராக தான் நடக்கும். மேபி நீங்கள் வந்து ஒரு 1.5 lakh கிலோமீட்டர்ஸ் வந்து கேரண்டடாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அந்த கிளச்சோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது பண்ணுற மாதிரி இருக்கும். வேர் அண்ட் டியரை பொறுத்து நம்ம எப்படி ஓட்டுறோம் அப்படின்றத பொறுத்துங்க. ஸோ என்ஜின் விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இந்த என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டர்போ ஸ்பூலிங் ஆனதுக்கப்புறம் வந்து
அக்ரெசிவாக நல்ல பவர் டெலிவரி கிடைக்கிது. அந்த பிஃபோர் த டர்போ ஸ்பூலிங் அந்த சின்னதாக அந்த மினிமல் டர்போ லாக் அப்படின்றது மேனுவலில் மேபி தெரியுது. மேனுவலில் அந்த ஸ்டாலுமே நடக்குது ஒரு சில இடங்களில். பட் ஸ்டால் ஆச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் கிளச்சை வந்து புஷ் பண்ணிங்கன்னா வந்து வண்டி திரும்ப இக்னைட் ஆகிடும். பட் டிசிடியில் அந்த பிரச்சனையே இல்லை. அந்த டர்போ லாக் அப்படின்றது ரொம்ப மினிமலாக தான் தெரியுது. நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் டெக்டான் போகிறீங்க அப்படின்னா அந்த டிசிடியை ட்ரை பண்ணுங்கள். அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெட்டரான ஒரு ப்ரொபோஷன் இருக்குது. ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹார்ட் கோராக வந்து டிரைவிங் டைனமிக்ஸ், அதாவது வந்து ஒரு டிரைவர் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய பீப்புளை டார்கெட் பண்ணி தான் அந்த வண்டியோட சஸ்பென்ஷன், என்ஜினோட கேலிப்ரேஷன் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஆக்சுவலாக வந்து ஒரு டிசிடி கூட போனீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பேரிங்காக இருக்குங்க. சரி, என்ஜின் பற்றி பேசிட்டோம். என்ஜினோட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ மிட் ரேஞ்ச் பெஞ்ச் வந்து ரொம்ப சாலிடாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த வண்டியோட மிட் ரேஞ்சுங்கிறது நல்ல சாலிடான ஒரு மிட் ரேஞ்ச் அப்படின்றது நமக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்க. சரி, அடுத்து வாகனத்தோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் பாட்ரோலில் இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக வந்து டஸ்டரை காட்டிலும் எனக்கு இந்த டெக்டானோட டிசைன் பிடிச்சிருந்துச்சு. ரோட்டில் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் கிடைக்குது. ஒரு மஸ்குலரான ஒரு ஸ்டான்ஸ் நமக்கு ஃபீல் ஆகுது. எல்இடி ரிஃப்ளெக்டாரில் ஹெட்லம்ஸ் போட்டிருக்காங்க. ஃபாக் லம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இந்த இடத்துல ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. இது கல்லில் அடிபடாமல் இருந்தால் ஓகே, பட் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் பயங்கர சாலிடாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்யூஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த அடிபாடுகளை இதெல்லாம் நல்லாவே தாங்கும். ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏரோடைனமிக்கு நமக்கு உதவி கொடுக்கும். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் மட்டும் இல்லை, சைட் பார்க்கிங் சென்சார்ஸும் இருக்குது. இது வந்து ரியல் டைமில் நமக்கு நிறைய இடத்துல மேனுவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சென்டரில் வந்து அந்த ரெட் ஸ்ட்ரிச் கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் அப்பீல் பெட்டராக எடுத்து கொடுக்குது. கனெக்டட் டிஆர்எல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இங்கே 212 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. நம்ம ஊர் ரோடு அழகாக நீங்கள் டேக்கிள் பண்ணலாம். இந்த சஸ்பென்ஷனோட கேலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்ட் ஒரு அண்டர்லைங் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு எங்கேயுமே வந்து அண்டர்பல்லி அப்படின்றது ஸ்க்ராட்ச் ஆகாது. ஆக்சுவலாக நிசான் இதோட மீடியா ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா லேல எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு ஆஃப் ரோட் பேட்சியாக இருக்கக்கூடிய ரோட்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் அதை பற்றி பேசுகிறேன், அது ரொம்பவே உதவி கொடுங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் டைமென்ஷன் 2657 mm இந்த வண்டியோட டைமென்ஷன், அதாவது வீல் பேஸாக இருக்குது. இந்த வண்டி கூட காம்படிட்டராக இருக்கிற வண்டிகள் கூட வந்து வீல் பேஸை கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவிடென்ட்டாக கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். டோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடான ஒரு ஹெஃப்ட் இருக்குது. ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு உணர்வு இல்லை, நல்ல சாலிடான ஒரு உணர்வு தான் இருக்குது. வார்வியம்ஸ் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளாக கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் உள்ள எம்பர்ட் செய்யப்பட்டிருக்கு. டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 18 இன்ச் போயிருக்காங்க. உங்களுக்கு அலாய் வீல்ஸோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீக் அண்ட் நீட் அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். இங்கே சியட்டோட செக்யூரோ டிரைவ் பயன்படுத்தியிருக்காங்க. 225 55 18 உள்ள வந்து லைனஸ் வந்து ஃபேப்ரிக் லைனர் போட்டிருக்காங்க. இது வந்து ரோட் அண்ட் டயர்னைஸை கண்ட்ரோல் பண்ண உதவி இருக்கும். ரோட் அண்ட் டயர்னைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டரை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ள கிரீப்பின் ஆகுது ரோட் அண்ட் வின்னைஸை பொறுத்த வரைக்கும். டிஸ்க் பிரேக்ஸ் அப்படின்றது டாப் ஆஃப் த லைனில் உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. பட் செலக்டிவ் லோயர் வேரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டிஸ்க் ரியர் ட்ரம் பிரேக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. யூவி கேட் கிளாஸ் கொடுத்துருந்துருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும், பட் ஒரு ஸ்லைட்டான ஒரு டிண்டட் கிளாஸ் தான் பயன்படுத்திருக்காங்க. ரியரில் அந்த கிளாஸ் பார்ட்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவன் டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு இந்த குவார்டர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தொல்ல கொடுக்குது. அட்வான்டேஜ் என்னன்னா இதோட லைட்டர் கேபின் தீம் தாங்க. நிசான் டெக்டானை பொறுத்த வரைக்கும் ரெனோ டஸ்டர் கம்பேர் பண்ணும்போது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டரான ஒரு அப்பீல் அப்படின்றது கிடைக்குது. ஸோ கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு அப்படின்றது வராதுங்க. இதை தாண்டி வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லிட்டர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லாம் ஆக்சுவலாக கனெக்டடாக கொடுக்கல, பட் இந்த டிசைன் எனக்கு வந்து கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இங்கே நிசானோட பேட்சிங் வந்து சென்டரில் இருக்குது. இந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரிப் ரன் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். டெய்லாம் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 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 இடத்துல இருக்கிறது, இந்த இண்டிகேட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து இந்த ரிவர்ஸ் கெயில் லேம்ப் உங்களுக்கு பயன்படுது. இது வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி கன்சோலாக தான் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் ஆக்சுவலாக வந்து நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. டெக்டானோட பிராண்ட் பேட்சிங் அப்படின்றது வந்து பெரிதாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு பவர்டு டெயில்கேட் தான். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட் பார்க்கிங் சென்சர்ஸோட தான் கொடுத்துருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சர், சைட் பார்க்கிங் சென்சரோட வருது. அப்புறம் எல்லா வண்டியிலும் கிடைக்கக்கூடிய அந்த ரியர் வைப்பர், டீஃபாகர், அந்த ஷாக் ஃபின் ஆண்டனா, ரூஃப் ரெயில்ஸ் எல்லாம் வருது. ரூஃப் ரெயில்ஸ் ஆக்சுவலாக வந்து லோடபிள்ங்க. ஸோ பேனோராமிக் சன்ரூஃப் இருக்குது. தயவு செஞ்சு சன்ரூஃபில் குழந்தைங்களை நிப்பாட்டி கூட்டிகிட்டு வராதீங்க, நீங்களும் நின்று வராதிங்க. அது வென்டிலேஷனுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. இங்கே பவர்டு டெயில்கேட் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரே நிமிஷம்.
இங்கே பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 518 லிட்டர்ஸுங்க. அதாவது வந்து 60-40 ஸ்பிட் இருக்குது. நீங்கள் வந்து சீட்ஸை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எனாமஸான ஒரு பூட் ஸ்பேஸ் எடுத்துக்க முடியும். பட் இந்த பூட் ஸ்பேஸ் வந்து 518 லிட்டருங்கிறது வந்து மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லுவேன். லோடிங் லிப் ரொம்ப மினிமல். ஸோ திங்ஸ் எல்லாம் தூக்கி உள்ளே வைக்கிறீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்க போகுது. ஸ்பேர் டயர் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா 225 60 17ங்க. ஸோ ஸ்பேர் டயரும் இங்கே இருக்குது. இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இன்றைக்கி நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் டயர் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பேர் டயர் கொடுத்தது உண்மையிலுமே நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய விஷயமா தான் பார்க்குறேன். பூட்டில் வந்து ஒரு ஹாலஜன் லேம்ப் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ பார்சல் ட்ரேவும் கிடைக்குதுங்க. கீ ஃபாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிஸ்ஸானில் உங்களுக்கு டிப்பிக்கலாக கிடைக்கக்கூடியது தான். நீங்கள் கிராவைட் மற்ற வாகனங்கள்லாம் பார்ப்பீங்களேங்க, லாக் அண்ட் லாக், அதுக்கப்புறம் வந்து பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி, அப்புறம் இந்த ஃபாலோ மீ ஹெட் லாம்ப்ஸ், அதாவது நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க, அதாவது மாலில் பார்க் பண்ணியிருக்கீங்க, வண்டி எங்கே இருக்குன்னு தெரியணும்னா இந்த பட்டனை நீங்கள் புஷ் பண்ணும்போது வந்து வண்டியோட ஹெட்லைட் ஆன் ஆகும், நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீ ஃபாப்ல ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கீ ஃபாப்ல லாக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு இந்த அன்லாக் பட்டன் வந்து நீங்கள் அழுத்தி ஹோல்ட் பண்ணி பிடிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோஸும் வந்து ரோல் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே ஓப்பன் ஆகும். வைஸ் வர்ஸா நீங்கள் லாக்கை கொடுக்கும் போது விண்டோஸ் வந்து திரும்ப வந்து க்ளோஸ் ஆயிரும், அதே மாதிரி பேனராமிக் சன்ரூஃபும் க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் எங்கேயாவது வந்து வண்டி ரொம்ப வெயில் நிற்கிது, நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம், ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருந்தால் பெட்டராக இருக்குன்னா டெஃபினட்டாக அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சராக நான் பார்க்குறேங்க. இந்த ஃபீச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது வந்து அன்லாக் ஆயிரும். நீங்கள் அப்ரோச் பண்ணாமல் நீங்கள் விலகி போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து லாக் ஆகிடும். அந்த விதமான வசதிகளும் இதில் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் நிசான் டெக்னாலஜி எப்படி இருக்குது ரியாலிட்டியில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக விண்டோஸ்லாம் வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் வந்து எல்லா விண்டோஸுமே கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல நினச்சேன், ஒரு சாஃப்ட் டச் பேடிங் கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 டிகிரி, அதாவது 90 டிகிரி கிடையாது, ஒரு 70 டிகிரி வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது ஏறி இறங்குறதுக்கு உண்மையிலுமே உதவி கொடுக்கும். உள்ள இன்க்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறாங்கன்னா ஒரு ஃபுட் ரெஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா தான் உள்ள ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து ஒரு 5.7 to 5.8 ஃபீட் இருக்கேன். எனக்கு வந்து ஏறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. குழந்தைகள் இல்லை பெரியவங்க ஏறணும்னா ஒரு ஃபுட் ரெஸ்ட் பெடல் வேணும். உள்ள இன்டீரியரில் வந்து உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு கேபின் ரொம்ப வெளிச்சமாக இருக்குங்க. இது வந்து என்ன கலர், பர்கண்டின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கலர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வயலட் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுவும் அந்த ஒயிட் கலரில் தான் போயிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு எலைட் ஃபீல் கொடுக்குது உள்ளே உட்காந்திங்கன்னா. வெளிச்சம் தாராளமாக வருது. கிளாஸ் போர்ஷன்ஸ்லாம் ப்ராப்பராக அதில் பொசிஷனிங் பண்ணியிருக்காங்க, அதிலலாம் குறைகள் இல்லை. என்ன இந்த ஹெட் ரெஸ்ட் வந்து ரொம்ப டாலாக இருக்கிறனால எனக்கு வந்து இந்த இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைவு கொடுக்குது. இது ஹெட் ரெஸ்ட் கொஞ்சம் வந்து சைஸ் கம்மியாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் எப்படி அப்படின்றத சொல்லுங்கள். ஃப்ரண்ட் சீட்ஸ் ஆக்சுவலாக வந்து ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹெட் ரூம் பாருங்கள். நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்தேன்னா ஹெட் ரூம் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. 5.7 ஃபீட். நீங்கள் 6 அடிக்கு மேலே இருக்கிறீங்கன்னா மேபி வந்து ஹெட் ரூம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இடையோட கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேனோராமிக் சன்ரூஃப் இருக்கிற எல்லா காசுலையுமே இந்த ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். முதுகுக்கான சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கம்ஃபர்டபுளாக உட்கார்றப்போ டீசென்ட்டுங்க. கரெக்டாக வந்து ஷோல்டருக்கு வந்து சின்னதாக ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் நான் ஹக் பண்ணுது. நான் லெஃப்ட் ரைட் வந்து இந்த பாடி ரோல் ஆகும்போது அது வந்து கொஞ்சம் அணைச்சி கொடுக்கறனால எனக்கு வந்து இந்த பாடி மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹை ஸ்பீட்ஸில் போய் நான் அப்படி கார்னர் எடுக்கிறேன் அப்படின்னா என் பாடி இப்படி சாயும் போது இந்த ஷோல்டர் வந்து என்னை வந்து ஹக் பண்ணி வச்சுக்கும். 3.7 சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பேருக்குமே வந்து ப்ராப்பரான அட்ஜஸ்டபிள் ரியர் ஹெட் ரெஸ்ட், ஆர்ம் ரெஸ்ட் வந்து 2 கப் ஹோல்டர்ஸோடு இருக்குது. இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி உண்மையிலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. பெர்ஃபரேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹீட் டிசிபேஷன் அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். முக்கியமான ஃபேக்டர் எல்லாருமே கேட்கறது வந்து லெக் ரூம், நீ ரூம். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் சீட் வந்து டிரைவர் சீட் வந்து ஸ்கூப் பண்ணியிருப்பது உங்களால் பார்க்க முடியும். ஸோ லெக் அண்ட் நீ ரூம் பொறுத்த வரைக்கும் எனக்கு கவலைகள் இல்லை. அண்டர் தே சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, எனக்கு பர்சனலாக இந்த இடத்துல வந்து இந்த சீட் லேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு கம்பி இருக்குது. அந்த கம்பி மேலே கால் வைக்கும் போது எனக்கு லாங் ட்ராவல் பண்ணும்போது வந்து ஒரு கம்ஃபர்ட்னஸை கொடுக்குது. கால் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணும்போது நல்ல சௌரியமாக உட்காந்து வர உணர்வு இருக்குதுங்க. சென்டரில் ஹம்ப் ரொம்ப பெரிதாக இருக்குது. இங்கே 2 அடல்ட் ஒரு குழந்தை அப்படின்றது தாராளமாக உட்காரலாம். ரியரில் ஏசி வெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வெண்ட்டோட இந்த நாப் குவாலிட்டி ஓகேஷாக ஃபீல் ஆகுது. ப்ளோயர் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி சார்ஜர் இருக்குது. ஏசியோட த்ரோலாம் டீசென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. கேபின் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டச் ரெஸ்பான்சிவாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலாக. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் லைனரோட குவாலிட்டிலாம் டெஃபினெட்லி வந்து நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்டானோட ஃபைனஸ்ட் இடம் உட்கார்றதுக்கு அப்படின்னு சொல்லுவேன் அந்த டிரைவர் சீட். ஆக்சுவலாக உள்ளே உட்காந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளை ஹக் பண்ணி அந்த சீட்ஸ் அப்படின்றத நம்மளை வச்சுக்குது. நீங்கள்
இங்க பாருங்க தெரியுதுங்களா, பாடி ரோல் ஆகும்போது உங்களை அப்படியே வந்து அணைச்சி வச்சுக்கும். நீங்கள் வந்து அதை தாண்டி ட்ராவல் பண்ண மாட்டீங்க. நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. முதுகுக்கு வந்து லம்பார் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது வந்து ஒரு டீசென்ட்டான சப்போர்ட். ஆக்சுவலாக வந்து நிறைய பிராண்ட்ஸ் அதை பண்ணலாம், லம்பார் சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து லாங் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் சொல்கிறதுக்கான காரணம் இந்த லம்பார் அட்ஜஸ்ட்மெண்ட் மிஸ் ஆகிறது தான். இது கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா, எல்லா பிராண்டும் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்டர் தை சப்போர்ட் ஃப்ரண்ட்டில் கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கணுங்க. அது ஒரு மேஜர் மிஸ்ஸாக தான் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்டீரிங் அப்படின்னு வந்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே கிடைக்குது. ஸோ இது வந்து டிரைவர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ்ட் எர்கனாமிக்ஸ் கிடைக்கும். டிரைவர் சீட், கோ டிரைவர் சீட் ரெண்டுமே வந்து 6-வே பவர் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. கோ டிரைவரும் கொடுத்தது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேங்க. மெட்டீரியல்ஸோட குவாலிட்டியை பாருங்கள். ஃப்ரண்ட் டேஷ்போர்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேனல்ஸாக இருக்கட்டும், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜைலாவோ இல்லை பிளாஸ்டிக் குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் தோணல. பட் ரியரில் அந்த ஏசி கன்சோல் எனக்கு பிளாஸ்டிக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமோன்னு ஃபீல் ஆச்சு. நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஒரு பெசல்லஸ் IRVM அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM. இது சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் லேவர் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆடி மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து சைடில் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிக்கில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பர்சனலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்குது, ஆட்டோ ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கிடைக்குது, பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது நீங்கள் DCT வேரியன்ஸ் போகும்போது. இந்த சென்டர் கன்சோல் அப்படின்னு பேசுனீங்கன்னா இந்த கியர் ஸ்டிக் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பர்சனலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து பியானோ பிளாக் கன்சோல், அதுக்கப்புறம் கோல்டு இன்சர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 12V அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன். ஒரு டைப் சி வந்து டேட்டா கனெக்டிவிட்டிக்கு, இன்னொரு டைப் சி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு யூஸ் ஆகும். இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஆக்சுவலாக வந்து கூலிங் பேடுங்க. நிறையா ஒயர்லெஸ் சார்ஜிங் பயன்படுத்தும் போது ஹீட் ஆகும். இந்த இடத்துல வந்து கூலிங் பேட் கொடுத்தது எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா திங்ஸை உள்ளே வச்சுக்க முடியும். ஒரு சின்ன ஒரு க்ளோ பாக்ஸ் கிடைக்கிது நமக்கு இந்த இடத்துல. ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழேயும் வந்து குட்டி பிளாக்ஸ் இருக்குது. இது வந்து ஆம்ரெஸ்ட் வந்து மூவபிள் கிடையாதுங்க. க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடான க்ளோ பாக்ஸ்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இங்கே பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. கூல்டு க்ளோ பாக்ஸ்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, பட் லைட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் விசிபிலிட்டி பற்றி பேசணும்னு நினச்சேன். இங்கே நார்மல் போஸ்டரில் நான் உட்காந்துருக்கேன். ஈவன் தான் வந்து சீட் ஹைட்டை நான் வந்து கம்மி பண்ணிடுறேன்னு வச்சிங்கன்னா கூட எனக்கு இந்த போனட்டோட விசிபிலிட்டி அவ்வளோ எவிடென்ட்டாக இருக்குது. அதாவது ஐ சைட் டு த போனட் அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது அழகாக ஜட்ஜ் பண்ணி ஓட்ட முடியும். இந்த சைட் சரி ரைட்டும் சரி, அந்த சைட் லெஃப்ட்டும் வந்து அவ்வளோ கிளியராக தெரியுது. அந்த சின்ன சின்ன ஹான்ச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உண்மையிலுமே ரியல் டைம் டிரைவிங்கில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பில்லர் வந்து ரொம்ப பெரிய பில்லர் கிடையாது. பிளைண்ட் ஸ்பாட்டை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு என்னை பொறுத்த வரைக்கும். ட்வீட்டர்ஸ் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பீட்டர்ஸ் வந்து இப்படி பொசிஷன் பண்ணியிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும், ஹை ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணும்போது. ஃபைனுங்க. சரி, அடுத்து வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது. வென்டிலேட்டட் சீட்ஸோட கூலிங் எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டீசெண்டாக இருக்குங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து 10.1 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ங்க. உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகும். இது வந்து கூகுள் இன்டெகிரேட்டட் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் காமிக்கிறேன். ப்ளே ஸ்டோரே இருக்குது, தெரியுதுங்களா? சைன்இன் பண்ணிங்கன்னா வைட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்டெகிரேட்டட் கூகுள் மேப்ஸும் இருக்குது. நீங்கள் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ், 2 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி ஆக்கமஸ் டியூண்டாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஆவரேஜ் தான் ஃபீல் ஆச்சு. டெஃபினெட்லி இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஸ்டீரிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கில் தான் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். கீழே ஏசி வென்ஸோட குவாலிட்டிலாம் டெஃபினெட்லி நல்லா தான் இருக்குது. இந்த 360 டிகிரி கேமராவோட குவாலிட்டி உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஒரே நிமிஷம், தெரியுதுங்களா? டெஃபினட்டாக அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாங்க. இந்த குவாலிட்டி வந்து நாட் டு ரெனோ அண்ட் நிசான் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். டியூவல் ஜோன் ஏசி கொடுத்துருக்காங்க. ஏசியோட த்ரோ ஃப்ரண்ட்டில் டீசெண்டாக இருக்குது. ரியர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான். உங்களுக்கு ஏர் பியூரிஃபையரோட கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட் நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன் இல்லைங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இங்கே பாருங்கள், அழகாக ஃபுட் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட் பெடல் கொடுத்துருக்காங்க.
பி பெடல்ஸ்க்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் ஆப்டிமைஸ் தான் இருக்குது, இன்டரப்ஷன் அப்படின்றது இருக்காது. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் வந்து அதுக்கான ஸ்விட்சஸ்லாம் லே ஓவர் பண்ணியிருக்காங்க. இங்கே சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிபெண்டன்ட் மேக் பர்சன் ஸ்டட்ங்க ட்ரான்ஸ்ஃபர்ஸ் லிங்கோட கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பீம் ப்ரொஃபைலுங்க கால் ஸ்ப்ரிங்ஸோட போயிருக்காங்க. இந்த கார்கள் அதாவது நிசான் டெரனோ ரெனோ டஸ்டர்னு வரும்போது அதோட யூஸ்பி என்னவா இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கார்பெட் லைக் ரைட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதிலிருந்து என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்பில் தான் வந்து இந்த அப்டேட்டட் வெர்ஷன்ஸில் போயிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் ஆக்சுவலாக வந்து ஆன்டி ரோல் பாருங்க, அது வந்து ஆக்சுவலாக சாலிட் ஆன்டி ரோல் பார் வந்து உங்களுக்கு வந்து சப் ஃப்ரேமில் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பீமில் ஒரு ஃபிக்ஸ்டு ஆன்டி ரோல் பார் அப்படின்றத பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன்டி ரோல் பார் நிறைய பேர்த்துக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம டஸ்டர் வீடியோவில் பேசியிருந்தோம். ஆன்டி ரோல் பார் அப்படின்றது இப்போ என்னோட கையை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருக்கும், இந்த பா வடிவத்தில் இருக்கும் உள்ள. இது என்ன பண்ணுவோம்னா நீங்கள் வந்து ஒரு கார்னர் எடுக்கிறீங்க, இப்போ லெஃப்ட் கார்னர் இப்படி எடுக்கிறீங்கன்னா இந்த ரைட் சைட் போர்ஷன் வந்து மேலே உங்களுக்கு அப்லிஃப்ட் ஆகும். அப்படி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ரோல் பார் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ட்விஸ்ட் பண்ணி இந்த போர்ஷனை கொஞ்சம் அழுத்தும், இந்த போர்ஷனை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தள்ளும். அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். இது என்ன நமக்கு பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கார்னர்ஸ் எடுக்கும்போது வந்து பெட்டரான ஒரு லேட்ரல் கண்ட்ரோல் இருக்கும். இந்த செக்மெண்ட்டோட அந்த லேட்ரல் கண்ட்ரோலோட பெஞ்ச் மார்க் அப்படின்னா நீங்கள் இந்த டெக்டான் டஸ்டர் ப்ராடக்ட்டை நம்மளால சொல்ல முடியும். இந்த செட்டப் இப்படி கொடுத்துருக்காங்களா, ஆன்டி ரோல் பார் கொடுத்துருக்காங்களா, இது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா சஸ்பென்ஷனில் ஒரு ஸ்டிஃப் நோட் அண்டர்லைங்காக இருப்பதற்கான ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருச்சு. ஸோ சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறனால பாத் ஹோல்ஸு, பேச்சஸு, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எவிடெண்ட்டாக உள்ள கேபின்குள்ளே தெரியுது. பட் ஹை ஸ்பீட் போகும்போது என்னென்னா இன்னும் கொஞ்சம் வந்து அது பெட்டராக ஹேண்டில் ஆக ஆரம்பிக்குது. அந்த பாத் ஹோல் ஸ்பீட் சின்ன சின்ன பேச்சஸ்லாம் வந்து உள்ள கேபின்குள்ளே ஃபீல் ஆகலை. பட் அந்த அண்டர்லைங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது நமக்கு உள்ள ஃபீல் ஆகுது. அதுதான் வந்து டிரைவிங் டைனமிக்ஸில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிரைவிங் டைனமிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து இந்த வண்டிக்கு ஒரு ஷவுட் அவுட் நீங்கள் கொடுக்கலாம். பட் நீங்கள் ஒரு ரொம்ப ப்ளஷ்ஷான கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கான சஸ்பென்ஷன் இது கிடையாது. இது கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக தான் இருக்கும். அதை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எவிடெண்ட்டாக தெரியும். நம்ம வந்து ஹைவேஸில் அதுக்கப்புறம் ரூரல் ரோட்ஸில் ஓட்டினப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் அப்படின்றது நமக்கு இருந்துச்சுங்க. ஸோ சஸ்பென்ஷன் பற்றி பேசிட்டோம். ஃபைனலாக இந்த நிசான் டெக்டானோட விமர்சனமோட எண்டில் வந்து பேசணும்னு நினச்சது ஸ்டேரிங் பற்றியும் பிரேக்ஸ் பற்றியும். ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனெக்டடாக ரெஸ்பான்சிவ் ஃபீல் இருக்குது. ஒரு சில இடங்களில் கார்னர்ஸில் மட்டும் இன்னும் சென்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் பெட்டராக இருந்திருக்கலாம். எக்கோ கம்ஃபர்ட்னு சொல்லி 2 ட்ரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ஃபர்ட் எக்கோ மோட பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கோட அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் கொஞ்சம் வேரி ஆகுதுங்க. ஸோ அதை நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது நோட் பண்ணி பாருங்கள், அது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச இடத்துல வண்டி நிற்கும். ஷோ ஃபோட்டடான பிரேக்கிங் தான் நாம் இங்கே பார்க்க முடியுது. இந்த வண்டியோட ஓவரால் ஓனர்ஷிப் காஸ்ட்னு பார்க்கும்போது 45,500 வரும். அதோட பிரேக் ஈவன் கொடுத்துருக்கேன். ஒரு கார் வாங்கும்போது இஎம்ஐ மட்டும் பார்க்காதீங்க, ஓனர்ஷிப் காஸ்ட்டை பாருங்க, சர்வீஸ், இன்சூரன்ஸ், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரியாலிட்டியில் ஃபினான்ஷியலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்டிகுலர் மாடலை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி போய் குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்ம நெஸ்கிற குடும்பம் இருக்கும். சேச்சரை வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர்.